ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு மைதா போண்டா ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். 3 கரண்டி அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். அதே கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு ஜீனி எடுத்து அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மைதாவையும் ஜீனியையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஊற்றி நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா அதோட கலர் மாறுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், போண்டா இந்த அளவுக்கு வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டா அருமையாக ரெடி ஆகிருச்சு. நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், போண்டா இப்போ வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக அதிக அளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்கள் குட்டீஸுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.